செய்கிறோம், செய்கிறோம். ஜெய் ஜெயராம். இன்னைக்கு நம்ம மருத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, எங்கெங்கே பிரச்சனை இருக்கு, நடக்க முடியல, நரம்பு இழுத்துக்கிடுச்சு, இப்படி பல காரணமாக இருந்துக்கிட்டு நம்ம நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் எதுவுமே குணப்படுத்த முடியாமல் இருக்கு. எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். வலிக்குள்ள சாப்பிட்டோம்னா கிட்னிக்கு பிரச்சனையை கொடுக்கும். கிட்னி பழுதடைன்ட்டு போவோம். கால் மூட்டு வலி வலிக்குது, நரம்பு வலிக்குது, இப்பெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம அடிப்படைய காரணமாக என்ன வைத்திய முறைகள் என்ன பார்க்கணுமோ அதை பார்க்காம நம்ம விட்டுரும். மூட்டு தேய்மானத்துக்கு நம்ம போய் சாப்பிட்ற உணவு எல்லாமே மருத்துவம் வாய்ந்தது கிடையாது. எல்லாமே சும்மா உணவு தான் எடுத்துருக்கோம். வெறும் உணவு எல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றுறோம், சுடு தண்ணி சோறாக்கி தண்ணியை ஊற்றிடும். அதில் ஒன்றுமே சத்து இல்லாமல் தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதை எடுக்கணும். மூளைக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, அது மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு சத்துக்களுக்கு அது எடுத்துக்கிறோம். மூட்டுக்கு ஒரு சத்து, மூட்டு வெள்ளை பிரகோதம், வெள்ளை மாவு பண்டம் அதுக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் அந்த மூட்டு வலிக்கு தேய்மானம் வராமல் நமக்கு பார்த்துக்கிறோம். அது மாதிரி எதுவுமே எடுத்துக்கிடாம நம்ம விட்டுறதுனால தான் நமக்கு தேவையான சத்து போதுமான இல்லாமல் அது என்ன பண்ண முடியும்னா நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதை எடுத்து அதுக்கு தேவையான இதை எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது தான் நமக்கு மூட்டு வலி வருது, தேய்மானம் வருது. இந்த மாதிரி நம்ம நிறைய இரும்பு சத்துக்கள், அதாவது மாவு பொருட்கள் அடங்கிய கீரை வகைகள், இரும்பு சத்துக்கள், பொன்னாங்கண்ணி கீரை, அந்த மாதிரி மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் இரும்பு சத்து உள்ள இது. அது மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி மூட்டு வலி, நரம்பு வலிலாம் இருக்காது. அதுக்கு நமக்கு ரொம்ப சிறந்தது இது பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள்லாம் இருக்குது நமக்கு. அது எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். அதுக்கு உதாரணமாக நமக்கு பிரண்டை பார்த்திங்கன்னா வேலி ஓரியமாக தானாகவே அப்படியே குட்டி கிடக்கும். அவ்வளோ பிரண்டை பார்த்திங்கன்னா மொழியாக இருக்கும். கைக்கு எப்படி மொழி இருக்கோ அது மாதிரி காலுக்கு எப்படி மொழி இருக்கோ அது மாதிரி மொழியாக அந்த பிரண்டைக்கு அந்த பிரண்டையை எடுத்து ஓடுகின்ற அந்த பிரண்டையை எடுத்து அதை கொழுந்தா கிண்டி அதை நம்ம குழம்பாக வச்சு சாப்பிட்லாம், புளி குழம்பு சாப்பிட்லாம், இல்லை பருப்பு குழம்பு சாப்பிட்லாம். அதை உரித்து எடுக்கணும். அதை உரித்து எடுத்தோம்னா நரம்பு மாதிரி வரும். அந்த நரம்புகளை நீக்கி விட்டு நம்ம துவையல் சாப்பிட்லாம், சட்னிக்கு சாப்பிட்லாம், அது மாதிரி சுடு போட்டு சாப்பிட்லாம். அது மாதிரி எண்ணற்ற வகையில் நம்ம சேர்த்துக்கலாம். எதுவுமே நமக்கு அது தள்ளுபடி கிடையாது, எதுவுமே முறிவு கிடையாது. அது பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலிகளை, மூட்டை சாய்ந்து, அது மாதிரி எலும்பு உடைஞ்சிருக்கிறது, அது மாதிரி தொடர்ந்து நம்ம அந்த பிரண்டையை துவையலாக்கி நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரி பிரண்டை உப்புன்னு எடுக்கப்படும். அதுவும் ரொம்ப சிறந்தது. வெள்ளைன்னு உப்பு, அது ஒரு அரிசி எடையை எடுத்து நம்ம இலத்தியனில் நம்ம சாப்பிடும்போது மூட்டுக்குள்ள பிரச்சனை, மூட்டு எலும்பு பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடியது அந்த பிரண்டையில் நார்மலாகவே பச்சையாகவே எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். நார்மலாக எப்படி துவையல் அரிசி சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம மாதத்துக்கு 4 முறை 3 முறை இந்த மாதிரி நம்ம கிடைக்கிறன்னா எடுத்து சாப்பிட்லாம். கணக்கே கிடையாது. வாரத்துக்கு 2 முறை 3 முறையோட சாப்பிட்லாம். அது கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். வதைக்கு சேர்த்து முருங்கைக்கீரை இரும்பு சத்து உள்ளது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். சூப்பு சாப்பிட்லாம். அது ரொம்ப உடம்புக்கு நல்ல இரும்பு அதிகமான சத்துக்கள் இருக்குது. கண்களுக்கு
அது மாதிரி நரம்புகளுக்கு. அதுக்கு வரும் முடக்கரத்தான் கீரையை நம்ம அதுவும் எடுத்துக்கலாம். எடுக்கும் போகும்போது நம்ம முடக்கு வாதத்தை சரி பண்ணி கொடுக்கும், நரம்புகளை வலுப்படுத்தும். அது மாதிரி மூன்றையும் நம்ம அதிகமாக பிரண்டையை எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு கைப்பிடி முடக்கரத்தாமும் கீரையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எல்லாமே பூண்டு, மிளகு, தக்காளி, மிளகாய், சீரகம், சோம்பு. சீரகம்லாம் நம்ம ரத்தத்தை சீராக்கக்கூடியது. பெருஞ்சோம்பு நமக்கு செரிமானத்தை கொடுக்கக்கூடியது. மிளகு 10 மிளகு இருந்தால் பகை வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற பழமொழி. அந்த மிளகு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து எல்லாமே சேர்ந்து வதக்கி நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு துவையல் மாதிரி உப்பு சேர்த்து துவையல் மாதிரி அடித்து லேசாக புளி வச்சுக்கலாம். அதில் புளி வச்சுட்டா கெடாது, 1 நாள் 2 நாள் வரையும் இருக்கும். அதை பண்ணி படுத்திக்கலாம். அது மாதிரி எண்ணற்ற மூலிகைகள்லாம் நம்ம இருக்குது. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், நரம்பு வலி, நரம்பு சம்பந்தப்பட்டது, கண் நோய் எல்லாமே தீரும். இந்த 3ஐயும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பிரண்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 3மே எடுத்து சமையலாம், மக்கள் எல்லாம் பழகி போச்சு. அதனால ஒரு பிரண்டை மட்டும் எடுத்துக்கலாம். குழந்தை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை பக்குவமாக செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மூட்டு பிரச்சனையெல்லாம் வராது. மூட்டு வலிக்கிறது அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அது மாதிரி தொடர்ந்து சாப்பிடுங்க. மூட்டு வலிக்கு தேவையில்லாமல் நம்ம பணத்தை கொடுத்து நம்ம உடம்பையும் கெடுத்து இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிற நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா இயற்கையோட ஒன்றி இருக்கிறது. மரம், செடி, கொடிகள் எல்லாமே ஒன்றி இருக்கிறது. எல்லாமே அதுலேருந்து தான் நம்ம வந்தோம். இந்த மாணிக்க வாசகர்கள் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. கூடாகி புழுவாகி மரமாகி பல்லூராய் கணங்களாகி மிருகமாகி தேவராய், இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் பாடி அந்த மாதிரி தான் மனிதனோட உடம்பு. நம்ம அது மூலியமாக தான் வந்தது எல்லாமே. அதெல்லாம் நம்ம இயற்கையோட ஒண்டி இருக்கிறதுனால நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும். மாத்திரை எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுலேருந்து ஒரு மணி நேரம் சென்று இது சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் சென்று 3/4 மணி நேரம் சென்றால் மாத்திரையை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி ரிசல்ட் தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையை குறைச்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு பண்ணிக்கலாம். அதனால் அதுக்கும் சாப்பிடலாம். முறிவுனா நிறைய முறிவுகள்லாம் அது இதில் முறிவு கிடையாது. சில மருந்துகள்லாம் முறிவு இருக்குது. பாவக்காய், கருவாடு, அதுக்கு என்ன சேர்க்கப்படாதோ அதுதான் முறிவாக இருக்கும். அது மாதிரி மது சாப்பிட்றது எதாக இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதாவது சேர்த்துக்கணும். அதுக்குள்ளே எல்லாமே நமக்கு 1/2 மணி நேரத்தில் எல்லாமே அது என்னென்ன தேவையோ அது இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல தகவல்கள் கிடைக்கும். அதை முயற்சி பண்ணி செய்யுங்க. நமக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் நம்ம ஒளிஞ்சிருக்கும், சோம்பேறிங்க ஒளிஞ்சிருக்கும். அந்த சோம்பேறியை விரட்டி, அந்த இயலாமையை விரட்டி நம்ம அதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். முயற்சி பண்ணால் தான் எதுவுமே கிடைக்கும். சலுப்பு தான் நம்மளை கீழ்மட்டத்தை ஆக்கும். அதை முயற்சி பண்ணி நம்மளாவே அதை முயற்சி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வரணும். நன்றி, வணக்கம்.